ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி எக்ஸாம் வருது. அதுக்கான ப்ரீவியஸ்லி கேட்கப்பட்ட பப்ளிக் கொஷின்ஸ், அந்த கொஷின் பேப்பரோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட எட்டான இருக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 +2 கேட்கப்பட்ட பயாலஜி கொஷின். இந்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதுனா டைம் மேனேஜ்மெண்ட் தான். டைம் மேனேஜ்மெண்ட், இந்த டைமிங் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணும். பயோபாட்டனி அதே போல் பயோஜுவாலஜி, இல்லை கரெக்டாக இது 1.5 hour, இது 1.5 hour. அதுபோல் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் இது கம்ப்ளீட்டாக நம்ம அட்டன் பண்ண முடியும் எல்லா கொஷனும். அதுக்கு உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது நாட் ஃபார் +2 +1 தான். +1 கூட அதே போல் தான். +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிற +1 ஒரு பேட்டர்ன் எயிட் பண்ணிட்டு +2 எழுதுவாங்க. பட் +1 ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட் டைம் 2 பேப்பர் எழுத போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பப்ளிக் அந்த ஆஃப் வெளி நம்ம எக்ஸாம் எப்படி இருந்தீங்க அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டோடு பண்ணி இங்கே எழுதுங்க. ஓகேவா? இது +2 பயாலஜிக்கான கொஷின் பேப்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாட்னிலேருந்து 35 கொஷின்ஸ், 35 மார்க். ஓகேவா? பயோபாட்னி வந்து 35 மார்க். இந்த 35 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க பார்ப்போம். 14 மார்க் வந்து 8 மார்க் வந்து 1 மார்க் கொஷின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது படிம சுழற்சி அல்ல? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ செடிமெண்டரி சைக்கிள்? ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரேஷன் ரீசன் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஊடு கடத்தும் டிஷ்யூ காணப்படுவது. டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இஸ் ஃபவுண்ட் இன். தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறது? குட்டை மரபணு உடைய கோதுமை. ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது. கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது? தாவர திசு வளர்ப்பில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்தப்படுவது. இது 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின் வந்து 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும். ஓகேவா? போலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். தவறுதலாக பொருள்படும் பொருளுணர்ந்தாத சடுதி மாற்றத்திற்கு இடையேயான வேறுபாடு என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சன்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன்? ஓகேவா? உயிர்வழி திருத்தம் என்றால் என்ன? வாட் இஸ் பயோ ரிமிட்டேஷன்? கனிக்குள் விடைமுறித்தல் என்றால் என்ன? இது எந்த தாவர வகைகளில் காணப்படுகின்றது? வாட் இஸ் வைப்ரே? நேம் a plant group which exhibits விப்ரே. உயிரி மருந்து தாவர மருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோமெடிசன்ஸ் அண்ட் பாட்னிக்கல் மெடிசன்ஸ். கலப்பின வீரியம் குறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோசிஸ். இது 2 மார்க் கொஷின். டோட்டலாக 18 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த 6ல் நீங்கள் வந்து 18 கொஷின் இன்னும் 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் 3 மார்க் கொஷின். இல்லை கம்பல்சரி கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். அதில் 2 கொஷின் இருந்தால் அட்டன் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின் நம்பர் 19 வந்து அட்டன் பண்ணும். ஓகேவா? கொஷின் நம்பர் 19 வந்து அட்டன் பண்ணும். கம்பல்சரி கொஷின். நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும். சஜஸ்ட் a solution to water crisis and explain its advantages. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை இடுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? மென்ஷன் த நேம் ஆஃப் மேன் மேட் cereal
How is it formed? PbR322 எனும் வாட்டில் நீர் அறிந்து கொள்வது என்ன? நீங்கள் என்ன அந்த வேர்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? அந்த வகைகளை குறிப்பிடுக. வாட் இஸ் தெர்மல் சேட்ரிஃபிகேஷன்? மென்ஷன் த டைப்ஸ். கொஸ்டின் நம்பர் 19 இட கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா? பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்? Generally, human activities are against to the ecosystem. Whereas a student, how will you help to protect ecosystem? இது கம்பல்சரி கொஷின், கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின், 2 5 மார்க் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த ஆர் டைப் தான் கேட்டிருக்காங்க, பார்ப்போங்க. கரூரா கனி பற்றி விரிவாக குறிப்பு தருக, அந்த முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பு சேர்க்க. அல்லது ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். இந்த 2 கொஷின் என்ன ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். கிவ் அண்ட் டீட்டெயில் அக்கௌண்ட் அண்ட் பேட்டோகிராஃபி, ஆட் அ நோட் ஆஃப் their significance. Describe dominant epistles with an example. Next is a very important question. இதுதான் ரிப்பீட்டடாக கேட்க தேவைன்னா, உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகளை குறிப்பிடுக. மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. கம்பல்சரியாக இந்த டைம் கேட்க எக்ஸெப்ட் பண்ணலாம். உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய்? How will you prepare an organic pesticide for your home garden with vegetables available from your kitchen? நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது பயோபாட்னி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா பயோஜாலஜி. அதுவும் 35 மார்க்கு, 8 1 மார்க் கொஷின். எல்ஷே மற்றும் ஷேஸ் ஆகியோர் பாக்டீரியா பேஜில் செய்வு ஆழ்வியரனை காட்டுகிறது. பனிப்புகை எதிலிருந்து பெறப்படுகின்றது? ஸ்மோக் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம். தொழிற்சாலை மெலானினாக்கம் என்ற நிகழ்வு கீழ்கண்ட எதனை விளக்குகிறது? The phenomenon of industrial melanism demonstrates. ஒரு கருத்தடை மாற்றத்தை அந்த செல் வெளியிட்டை எவ்வாறு தடுக்கிறது? நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? Animals that can move from fresh water to sea called as. கிளைஃபோஃபெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? எய்ட்ஸ் வைரஸ் காணப்படுவது. ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்கும் இடம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின், 4 2 மார்க் அட்டன் பண்ணோம். கண் இனப்பெருக்கம் என்றால் என்ன? விலங்குகளிலிருந்து இது எவ்வாறு இது எடுத்துக்காட்டு தருக. ஓகேவா? பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன? எஸ்டிடி டேமிஸ் என்னென்ன டிசீஸோ அந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது கேட்டிருக்காங்க. முதன்மை இழை மற்றும் பின்தங்கும் இழை வேறுபடுத்துக. மரபணு மாறப்பட்ட விலங்கு என்பன யாவை? எடுத்துக்காட்டு தருக. அழியும் நிலை சிற்றினங்கள் என்றால் என்ன? மிகை உணவூட்டம் என்றால் என்ன? ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின். இதுவும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 19 எல்லாம் கூட கொஸ்டின் நம்பர் 19 கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. குவி பரிணாமம் மற்றும் விதி பரிணாம நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. கிராமப்புற பகுதிகளில் உயிரிய வாயு உற்பத்தி நிலையங்களின் பயன்களை பட்டியலிடுக. பயோகேஸ் பிளான்ஸ் அந்த உங்கள் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய பயோகேஸ் பிளான்ஸ் என்னென்ன, அது உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்களை யூசஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செந்தரவு புத்தகம் என்றால் என்ன? ரெட் டேட்டா புக். ரெட் டேட்டா புக்குடைய முக்கிய பர்பஸ் என்ன? அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முக்கியமான பர்பஸ் என்ன? 2 ரைட் பண்ணால் போடும். உயிர் உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனசெல் மரபணு சிகிச்சை இது வேறுபட்ட டிஃப்ரென்ஸ் கம்பல்சரியாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கான் பாருங்கள். குரோமோசோம் தொகுப்பு வரைபட பயன்கள் இருக்க. இது இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின் மாதிரி கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் குரோமோசோம் அது
காரியோடைப்பிங். அந்த காரியோடைப்புடைய யூசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின். இது ஆல் 2மே அட்டன் பண்ணோம். மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை இடுக. இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த பாட்டு விளக்கு. இது வெரி இம்பார்ட்டன்ட். இம்யூனோகுளோபின் உடைய அமைப்பை தகுந்த கம்பல்சரி டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆர்டி வின்பெக் சமன்பாடு இது பார்த்துக்குங்க. நிலவாய் உயிரினங்கள் காணப்படும் தகவமைப்புகளை பட்டியலிடுக. டோட்டலாக இது முடிச்சிருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் கொஷின் பேப்பர். இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது. ஓவரால் இந்த கலெக்ஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கொஷின் பேப்பர் கலெக்ஷன். இது வேணுங்கிறவங்க பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் இதுவரை பெட்டரான வேறு ஒரு டாபிக் எடுக்கப்படும். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்ட் வீடியோ ஆல்ரெடி ஒரு 4 to 5 பார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் கிராமர் ப்ரீவியஸ்லேயே கேட்ட கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோ அதை பாருங்கள். வேறு என்ன டாபிக் எடுக்கலான்னு சொன்னீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.